கன்னிக்கான தர்ம கர்மாதிபதி யோகம். இது ஒரு சிறப்பு வாய்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று அறியப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கன்னிக்கு 10 கூடியவர் புதனாக வருவார். அப்போது லக்னாதிபதியும் அவரே, கர்மஸ்தானாதிபதியும் அவரே என்று வருவார். அடுத்ததாக 9 கூடிய கோள் சுக்கிரனாக வருவார். சுக்கிரன் வந்துட்டு புதனுக்கு மிக நெருங்கிய கோள். 9க்கு மட்டும் அவர் அதிபதியாக வருவதில்லை, தன குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவார். அதாவது ஒரு மனிதனுக்கு லக்னம் வலுத்திருப்பது நல்லது, 10 தொழில் ஸ்தானம் வலுத்திருப்பது நல்லது, குடும்பஸ்தானம் வலுத்திருப்பது நல்லது, பாக்கியஸ்தானம் அதாவது யோகஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வலுத்திருப்பது நல்லது. ஆக இந்த 4 ஸ்தானங்களும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவர்களே தர்ம கர்மாதிபதிகளாக வந்து அந்த யோகத்தை உருவாக்கும் போது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை தருகிறார்கள், ஆளுமையை தருகிறார்கள். ஒரு விருதுகளை வாங்குபவர்களாக, ஒரு தொழில் அங்கீகாரம் பெற்ற மனிதர்களாக, ஒரு பெரிய மனிதர்களாக உருவாக்குகிறார்.